வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் அப்படின்னா இது ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கும் டிஃபன் போல் சாப்பிட்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்படின்ற சமயத்தில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, அதே சமயத்தில் ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இது அம்மணி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துருவோம். இதுக்கு இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். நான் இட்லி அரிசி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். உங்களோட தேவைக்கு ஏற்ப இட்லி அரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ண பிறகு கொரகொரப்பான மாவு பதத்தில் கெட்டியாக அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம். நான் காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ உப்பு கலக்கிறேன். நீங்கள் மாவு அரைக்கும் பொழுதே அதில் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்தளவு திக்காக இருக்கட்டும். இதை விட கெட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் தண்ணியாக மட்டும் அரைச்சிடாதீங்க. அரைச்ச மாவு இருக்கட்டும். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் நிறைய விட வேணாம், ஓரளவு மாவு நமக்கு ஒட்டாத வந்தால் போதும். அந்த அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் மட்டும் தாளிக்கணும். இதில் ஜீரகம் பொரிஞ்சு வரட்டும். ஜீரகம் பொரிஞ்சு வர அந்த சமயத்தில் நம்ம உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அந்த மாவை இதில் எடுத்து கலந்து விடணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கெல்லாம் இந்த மாவு கெட்டி ஆகிடும். அதில் இருக்க ஈரப்பசை எல்லாம் போயிட்டு, அதாவது ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரணும். அந்த சமயத்தில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காய் துருவலாக சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும். உப்புருண்டை செய்யும் பொழுது தேங்காயை நீங்கள் பல்லாக நறுக்கி அதில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் துருவலாக சேர்த்துக்கோங்க. இந்தளவு பதம் வரட்டும். இந்தளவு பதம் வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். அதாவது நம்ம கையில் தொட்டு பிடிக்கிற அளவு சூடு ஆறணும். இப்போ மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு நம்மளால் கை தொட்டு பிடிக்க முடியும் அப்படின்ற சமயத்தில் மாவை கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் ட்ரையாலாம் இருக்கும். அதனால் மாவை நல்லா பிசைஞ்சிடுங்க. கையில் எப்படி சப்பாத்தி மாவு நம்ம பிசைவோமோ அது போல் பிசைஞ்சிட்டு இது போல் குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். நம்ம இது போல் குட்டி குட்டி உருண்டைகளாக ஃபுல்லாக எல்லா மாவையும் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இதே போல் ஒரு கையில் உருட்டுற மாதிரி இருந்தாலும் உருட்டலாம், இல்லைனா உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் உருட்டியும் எடுக்கலாம். உருட்டும் பொழுது இதில் நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டீங்க அப்படின்னா மாவு அந்த உருண்டை வெந்த பிறகு கல் மாதிரி இருக்கும், நமக்கு சாஃப்டாக இருக்காது. அதனால் சீடைக்கு உருட்டுற மாதிரி அழுத்தம் கொடுக்காம லைட்டாக உருட்டி உருட்டி எடுத்தாலே போதும். எல்லா மாவையும் இதே போல் உருண்டைகளாக உருட்டி எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அது மேலே நம்ம ஆவி கட்டுறதுக்கு ஒரு பாத்திரம் வைப்போம் இல்லைங்களா, அதில் எல்லா உருண்டைகளையும் வச்சு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் வெந்தாலே போதும், சூப்பராக அம்மணி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிக்கணும். கூடவே வேணும்னா ஜீரகமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடுகு தாளித்த பிறகு மோர் மிளகாய், அதாவது ஊறுகாய் மிளகாய் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மிளகாய் இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. இதில் சேர்த்துக்கிட்டு அது வறுபட்டிருக்க அந்த சமயத்திலே உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து வறுக்கணும். இது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்பொழுது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உருண்டைகளை சேர்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு இனுக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உருண்டையை சேர்த்துட்டு கலரிடலாம். ஸ்டவ் ஆன்லேயே இருக்கும் போது கலரினிங்கன்னா உருண்டை அந்த சூட்டில் ரஃப் ஆகிடும், சாப்பிடும் போது சாஃப்டாக இருக்காது. இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபீஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறதுனால என்னோடய அப்லோட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.